ரெக்க கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிளு. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. மனிதன் விடவில்லை. ஓடுற தம்பி பிரேக். இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம சைக்கிளே பாடிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நடந்த சம்பவம் அப்படியா? ஓஹோ, சைக்கிளே நடந்துச்சு. ஆமா, நிகழ்ச்சி பார்த்து மட்டும் மக்களுக்கு வணக்கம் சொல்லிடுவோமா? வணக்கம் வணக்கம். அரசியல் சொந்தங்களுக்கு வணக்கம் வணக்கம். ஆக்சுவலி இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, என்ன பிரச்சனை சொல்லக்கூடாது, பிரச்சாரம் சொல்லணும். பிரச்சாரம் பிரச்சனை தான். ஆனா இன்னைக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. இந்த எடப்பாடிக்கு ஸ்டாலின் ஐயாக்கு உதயநிதிக்கு போயிட்டு இருக்க பிரச்சனை, அந்த சமூகம் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு வந்து என்னன்னா, விஜய் சார் இருக்குல்ல, தாமக தலைவர் விஜய். ஆமா, அவர் வந்து காரைக்குடி பக்கம் போயிருக்காரு. காரைக்குடி பக்கம் அங்க வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. காரைக்குடி அந்த சைடு போய்க்கிறாரு. ஆமா, ஒரு 4 தொகுதி கவர் பண்ணி வேட்பாளர் நிறுத்தி பிரச்சாரம் பண்ணிடுவோம். சீமானுக்கு எதிராக அந்த இடத்துல பண்ணிக்கிறாரு. அவர் தாங்க நிக்கிறாருல்ல, அவருக்கு எதிராக வந்து வேட்பாளர் நிக்கிறாருல. பயங்கரமா அப்படி பேசி இருப்பாரு, பயங்கரமா கான்பிடண்டா இருங்க. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், விசில் புரட்சிதான். அதுவும் இந்த ஜனநாயக படம் நேத்து வர ரிலீஸ் ஆயிடுச்சுல, அந்த மாதிரி தெளிவா சொல்லு எங்க ரிலீஸ் ஆச்சுன்ட்டு. அது ஓடிடில கூட இல்லையா, டெலிகிராம்ல ரிலீஸ் ஆயிடுச்சு, இணையதளத்துல வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. சில ஃபர்ஸ்ட் வந்து சில அதுக்கும் சேர்த்து பேசி இருப்பாரு. சில காட்சிகள் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நேத்து ஈவினிங் வந்து சில காட்சிகள் மட்டும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது ஃபுல்லா சோசியல் மீடியா ஃபுல்லா வைரலா இருக்கு. அது படக்குள்ள அதிர்ச்சி ஆயிட்டாங்க. பார்த்தா இன்னைக்கு வெடிகாலம் ஒரு 3-4 மணி இருக்கும். ஃபுல் படமும் ரிலீஸ் ஆயிருச்சு. படமும் ரிலீஸா? டவுன்லோட் பண்ணிட்டேன். ஹெச்டி பிரிண்ட். அதுல பண்ணக்கூடாது, தவறு. நீங்க வந்து சட்டப்பூர்வம் செய்யக்கூடாது. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியா வைரல் ஆயிட்டு அந்த படக்குழு இருக்குல்ல, அவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அவங்க வந்து இப்ப ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க, யாருடைய சேர்ந்து படத்தை வந்து ஷேர் பண்ணாதீங்க, டவுன்லோட் பண்ணாதீங்க அப்படின்னு மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா. இப்ப எனக்கு ஒரு டவுட் என்ன, இந்த தமிழ் ராக்கர்ஸ் ரொம்ப நாளா அரசாங்கமே சட்டம் போட்டு தடை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமா, டவுன்லோட் பண்ணாமல இருக்காங்க. டவுன்லோட் பண்ணாம அவரும் திறந்து போறதா. இன்னொன்னு, விஜய் ரசிகர்களுக்கு இந்த படம் வரலையே எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாங்க. இப்ப எதிர்பார்ப்பு இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த எதிர்பார்ப்பு இவங்க என்ன பண்ணுவாங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுப்பாங்க. கஷ்டமா இருக்கு. இப்ப புது எப்படின்னா தலைவர் விஜய், அது நம்ம வேற. நம்ம வந்து நடிகர் விஜய்க்கு வந்து எப்பயும் நம்ம ஜாலியா போயிட்டு போறோம், என்ஜாய் பண்றது, செலிப்ரேஷன் பண்றது எப்பயும் நம்ம அது எப்பயும் இருக்கிறத செய்யணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்ப வந்து தியேட்டர் அந்த முன்னாடி அதனால செலிப்ரேஷன் இல்லாம போகும்ல, செலிப்ரேஷனே இல்லாம அந்த வைப் இல்லாம போச்சு. அது ஒரு கஷ்டமா இருங்க. இந்த கில்லி படம் என்ன பண்ணாங்கன்னா, ரிலீஸ் பண்ணப்ப செலிப்ரேட் பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணாங்க, செலிப்ரேட் பண்ணாங்க, திரும்ப ரீரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கு செலிப்ரேட் பண்ணாங்க. டெய்லியும் போட்டா கூட செலிப்ரேஷன் பண்ற மாதிரி. அப்படிப்பட்ட மத்தியில இதெல்லாம் லீக் ஆனது பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. அப்படின்னு போய் என்ஜாய் பண்ணலாம். சரிவா, இப்ப மேட்டர் வருவோம். காரைக்குடி பிரச்சாரத்துக்கு போயிருக்காருல்ல, பயங்கரமா பேசி இருப்பாருல. அது என்ன பேசினாரு சொல்லு. அவர் தலைவன் பேசுறத கேட்டு அப்படி ஸ்பீச் ஃபயரா இருக்கிறேன். என்னெல்லாம் பேசுறாரு படுக்கிற நீ. அவர் என்னெல்லாம் பேசினாரோ அந்த ஃபயர் எமோஷன் இருக்கு இல்லையா, அத மக்கள் மத்தியில எல்லாரும் அழுதுருப்பாங்க. சும்மா ஒரு சின்ன கேப் அவர் படிக்கிறதுக்கு திரும்ப ஒரு கேப் விட்டுருப்பாரு. அந்த கேப்ல ரசிகர் எல்லாம் கொந்தளிப்பாங்க. அப்படி பயங்கரமா டிவிக்கு திடீர்னு சவுண்ட் வரும். என்னடா பார்த்தா அண்ணன் பேசுறது நிறுத்தி இருப்பாரு. இப்ப இந்த மாதிரியான கேப் எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி என்னென்ன சம்பவம் எல்லாம் நடந்துச்சு எடுத்து அவர் என்னெல்லாம் பேசினாரு. முக்கியமா காரைக்குடி பத்தி என்ன பேசினாரு. அவர் பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அங்க அந்த இடத்த ரீச் ஆகும்ல, அதுக்கு வருவோம். அந்த ரீச் இன்பிட்வீன் டைம் இருக்குல்ல, சில கலாட்டா பண்ணிருப்பாருல, ரோட் ஷோ பண்ணிருப்பாரு. அதுல வந்து சில சுவாரஸ்யம் நடந்திருக்கும்ல. அது என்னென்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, போகும்போது நல்ல உற்சாக வரவேற்பு, அது நமக்கு நடக்கிறதா. இதுல வந்து சில சிக்கல் இருக்குது. ஆக்சிடென்ட் ஆயிருது, விபத்து. அவரு பின்தொடர்ந்து வண்டி போறதுனால அந்த மக்கள் கேட்க மாட்டாங்க, பின்தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து போனதுல வந்து ஒரு 2-3 வண்டி வந்து கீழே விழுந்து அடிப்பட்டது. சிலருக்கு வந்து கை கால்லாம் தெரிஞ்சிருச்சு. ஐயோ, அது மாதிரி நடந்திருக்கு. இது தாண்டி போகும்போது மக்கள் வந்து உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க. இப்ப பெரியவங்க வந்து சின்னவங்க வந்து எல்லாருமே உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க. தூங்கிட்டு வந்திருப்பாங்க, தூக்கி போட்டாங்க. வேன் மேல தூங்குது ஞாபகம் வருது. அது ஒரு எப்படி. ஆனா அந்த பவுன்சர் வந்து நம்ம கண்டிக்கணும். விஜய் சாரோட பவுன்சர் இருக்காங்க, பவுன்சர்ஸ். அவங்க வந்து வேன் மேல தொங்க வந்திருக்காங்க தொண்டர்கள். இவங்க வந்து ஷூ கலர் எட்டு வச்சிருக்காங்க. இது வந்து கட்டணத்துக்குரிய ஒரு செயல். அதாவது அவங்க 8 வச்சதே முதல்ல தவறு. அதாவது தவறு. நீங்க கையை பிடிச்சி எடுத்து விட்டீங்கன்னா கூட அந்த இடத்துல ஒரு ஆபத்தான சூழல். நீங்க வண்டி மூவ் ஆயிட்டே இருக்கு, பின்னாடி 2 பேர் ஓடிட்டே இருக்காங்க. நீங்க கையை மட்டும் எடுத்து விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், மொத்த வெறும் கீழே விழுந்தவா பின்னாடி வரவங்க மேல மெதிப்பட்டு இன்னொரு உயிர் போறதுக்கான ஆபத்து. அந்த வண்டி மேல இருந்த வாய்ப்பு இருக்கல, பின் சக்கரம் வந்து அதுக்கான வாய்ப்பு இன்னும் அதிகமா இருக்கு. நீங்க சொல்ல மாதிரி வந்து நம்ம கண்டனத்தை நம்ம தெரிவிக்கலாம். இது பவுன்சருக்கு கண்டனம் தெரிவிக்கணுமா? பவுன்சர் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாது, அதை கவனிக்காம இருக்காருல்ல விஜய் சார். அவரும் இத பொறுப்பா இருந்து அப்படிலாம் தொங்காதீங்கன்னு வண்டியை நிறுத்தி இறங்குங்க, நான் வருவோம், பின்னாடியே வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நிறுத்தி இருந்தாருன்னா, அந்த இடத்துல நிறுத்தி பேசியிருந்தாருன்னா அவருக்கு அவ்வளவு கடமை இருக்கு.
அவ்வளவு இருக்கும்போது வந்து இப்படி நடந்துக்கிறது வந்து சரியில்லை. ஆமா, உங்களை பார்க்கதான் வராங்க, அவங்க பண்றது தவறுதான். பட் ஆனா அதை தாண்டி நீங்க வந்து ஒரு பவுன்ஸ்ல வந்து இப்படி அடிக்கிறது, நீங்க பாத்துட்டு அமைதியா இருக்குது. நீ பார்க்காம போனாலும் எப்படி தெரியாம இருக்காது, தெரிஞ்சா வந்து அதுக்கு உரிய ஒரு விளக்கம் கொடுக்கணும். உரிய விளக்கம் கொடுத்தே ஆகணும். பக்கத்திலே இருக்கீங்க, அது கவனிக்காம இருக்கீங்கன்றது பெரும் வருத்தமா இருக்கு. நாளை பின்ன உங்க பக்கத்திலே ஒரு ஊழல் நடக்கும், நீங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஆனா நம்ப முடிய மாதிரி இல்ல. சரி, நீங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்றப்ப உங்க மேல நம்பிக்கை வரணும்னா பக்கத்துல நடக்கிற ஒரு விஷயத்த கண்டிக்கணும், நீங்க செய்யணும். இப்ப அந்த கை எடுத்து விடுறது, அடிக்கிறது, இந்த விஷயம் எல்லாம் இருக்குல்ல, அத விஜய் செஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் ஏத்துப்பாங்க. ஏன்னா சமீபத்துல ஒரு தலைவர் காலால மிதிக்க கூடாது, அது தவறு. நம்ம என்ன பண்ணாலும் அவர் காலால வந்து மிதிச்சு தள்ளி விடுறது இருக்குல்ல, அது தவறு. இறங்கு கீழே இறங்குன்னு மிரட்டுறதோ இல்ல அவர் திட்டுறதோ தான் ரசிகர்கள், தான் தொண்டர்கள். அவர் பொறுப்பெடுத்து உனக்கு ஏதாச்சும் ஒண்ணா நான் தாண்டா பொறுப்புன்னு எடுத்துக்கணும். அவரு ரெண்டாவது இப்ப நீ ரோட் ஷோ போறல, நீ போறதுக்கு முன்னாடி ஏற்பாடு என்ன பண்ணா ஒரு மைக் கையில வச்சுக்கணும். எப்படி நீ போகும்போது மக்கள் உங்களை தாண்டி வராங்கல்ல, நீ வந்து வாயில இப்படி கை நகரணும்னு சொல்றதுல மைக் வச்சுட்டா நீ பேசலாம்ல, தாராளமா பேசினா பாட்ட முடியும், அவன் விலகிப்பான்ல. அப்ப நீ சொல்லி கேட்க மாட்டானா? ஆமா, நீங்க சொல்லி கேட்க மாட்டான்னு தான் இது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா நீங்க சொல்ல வேண்டிய உங்க கடமையை செஞ்சுட்டீங்கன்னா 100ல ஒருத்தங்க வண்டியில போகும்போது ஒரு உயிர் சொல்லிட்டு போலாம், நகருங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். நீ யாரா ரெக்வஸ்ட் பண்ணா கூட சொல்லிக்கலாம், உங்க மாதிரி அந்த ஃபேன்ஸ் அப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணாங்கன்னா சொல்லிருக்கலாம். நீ உங்களோட ஆதரவு தெரிஞ்சிடலாம், நீங்க விசில் விடுங்க அப்படின்னு சொல்லிடலாம். பட் இதெல்லாம் வந்து விஜய் சார் வந்து கவனிக்காம விட்டுருக்காரு. சரி, இது நம்ம கண்ணனை தெரிஞ்சுட்டோம். இதை தாண்டி வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அவர் என்ன பேசினாரு, அது லாஸ்ட் வரும், என்ன அவசரம், அந்த இடத்த ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி பேசுறோமே. போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் அவருக்கு மாலை போடுறது மாதிரி இது பண்றதா பண்ணிருந்தாங்கல்ல. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதுக்கு மேல ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், எடப்பாடி எங்க எல்லாம் போனாரோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஜித் சார் இருக்குல்ல, அவரை எடப்பாடி இருக்கும் அவரோட போட்டோ எல்லாம் சேர்த்து அதை பார்த்த நம்ம விஜய் சார் ரசிகர்ல இன்னைக்கு வந்து அந்த ஒரு சமத்தா பண்ணிட்டாங்க. எப்படின்னா இந்த பக்கம் வந்து எடப்பாடி, இந்த பக்கம் விஜய், அப்படியா அது கூட்டணியே போயிடும். இந்த பக்கம் தலதோனி, ஆமா, இந்த பக்கம் அஜித் சார், சென்டர்ல விஜய் சார். இப்ப 3 பேர் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு ஃப்ரேம், எப்படி 2 தலைக்கு நடுவுல தளபதி அது மாதிரி வச்சு ஒரு ஃப்ரேம் கொடுத்தாங்க. இப்படி ஒரு ஃப்ரேம், இப்படி ஒரு விஷயம் நான் இப்பதான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இப்ப சிஎஸ்கே மேட்சும் போயிட்டு இருக்குல்ல, இந்த பக்கம் அஜித் சார் அந்த பக்கம் ரேஸ் போயிட்டு இருக்குல்ல, இங்க இப்படி ஒரு ஸ்போர்ட், அங்க அப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ்மென்ஸ் எல்லாம் கவர் பண்றது சேர்த்து அரசியல் களத்துல கொண்டு வருவாங்க அப்படின்னு 3 சேர்த்து கொண்டு வந்துட்டாங்க. அதையும் விஜய் சார் பார்த்துட்டு ஓகேன்ட்டு அப்படி வாங்கிட்டு இவங்க 2 பேருக்குமே சொந்தமா தான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி கேட்டு ஜெயிக்க மாட்டாங்க. இதை தாண்டி வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு ரசிகர் என்ன பண்றாரு, அந்த பிரச்சாரத்தை வாகனம் இருக்குல்ல, அது மேல பால அபிஷேகம் பண்ணிட்டாரு. வண்டிக்கு முன்னாடி கண்ணாடி இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடியில பால் அடிச்சு ஃபுல்லா அடிச்சு விட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவன் பால் தூக்கி ஓடுங்கடா எரிச்சலாக்குறீங்க அப்படின்னு தூக்கி அடிச்சிருப்பாரு போல. இல்ல இதனால என்ன பாத்தீங்கன்னா டிரைவர் வந்து கழிச்சிட்டாரு, வழி எங்கன்னு தெரியல. ஏன்னா பால் அந்த அபிஷேகம் பண்ணனால அந்த கண்ணாடி ஃபுல்லா இதாக இருந்துச்சு. அவர் வழி எங்கன்னு தெரியாம அங்கே கொஞ்ச நேரம் தடுமாட்டாயிட்டாங்க. ஐயோ, நல்ல வேலை தடுமாற்றத்தை போய் 4 பேர் மேல ஏத்த மாட்டாங்க, ஸ்லோ பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம்? எப்பவுமே இந்த பறக்கும் படை இருக்கும்ல தேர்தல், ஆமா, அவங்க வந்து எப்பவுமே ஸ்டாலின் ஐயா காரு எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம விஜய் பிரச்சார வாகனத்தை வந்து லாக் பண்ணிட்டு என்ன இருக்கு ஏது இருக்குன்னு விசாரிச்சாங்க. அப்புறம் எது இல்லைனாலும் சரி போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு. எதுவும் ஸ்பீக்கர் இருக்குலாம் இல்லையா, அதெல்லாம் இருக்கு. அவங்களுக்கு தேவை காசு என்ன வச்சிருக்கியா, நகை பணம் அப்படின்னு வச்சிருக்கியா அப்படின்னு பார்த்தாங்க. எது இல்லைன்னா சரி எதுவும் இல்ல, வாழ்த்துக்கள், நல்லா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இன்னும் ஒரு கண்தோட பிக்கு எல்லா இடத்துலயும் என்ன ஸ்டாலின் செக் பண்றது அதே கண்டுட்டாங்க. ஏன்னா இவங்க நேரடியா அப்படி யாரையும் எடுத்துட்டு வர போறது இல்ல மக்கள் மத்தியில, சும்மா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கணக்கு செக் பண்ணிட்டு அதுனா உண்மை. இப்ப ஸ்டாலின் ஐயா போய் அவரோட வண்டியில வந்து 5 லட்சம் 10 லட்சம் வச்சு சுத்த போறாரு, அது ஊருக்கே தெரியும். அவர் வந்து எடுத்து போக மாட்டாருன்ட்டு அப்படி எட்டு போனாலும் முறைப்படியா என்ன ஆகணுமோ அதெல்லாம் வச்சுதான் எடுத்து போவாங்க. கரெக்டா சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இப்ப இன்னைக்கு விஜய் சார் செக் பண்ணிட்டாங்க. இதுல இருந்து என்னன்னா இப்ப எல்லாரோட வண்டியும் செக் பண்ணி வச்சு, ஸ்டாலின் ஐயாவா இருக்கட்டும், விஜய் சாரதா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்கட்டும், அமைச்சர் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாங்க. ஆமா, இதுல என்ன இப்ப அமைச்சர் சிவசங்கர் இருக்காருல்ல, அவர் வண்டி கிட்டத்தட்ட 5 முறை செக் பண்ணிட்டாங்க இந்த ரீசன்ட் டைம்ல. அப்படி பலமா எனக்கு தெரிஞ்சு 3 வாட்டி செக் பண்ணா, ஒரு டைம் செக் பண்ணுவோம். அவர் வந்து ஐயா அவரு விஜயண்ணன் மட்டும் ஏன் ஒரே வாட்டி செக் பண்ணாங்க? அவர் தெரிஞ்சு போச்சு, இவங்க கூட போனா நமக்கு என்ன அடி போட்டுன்னு சொல்லி அவங்க விளையிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் இப்பதான் ஒரு வாட்டி தான் வராரு, எப்பயாவது ஒரு வாட்டி தான் வராரு, அப்ப செக் பண்ணிக்கிறது. ரெண்டாவது அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவர் நம்மளும் படி போட்டுருவாங்க, தேர்தல் தடுக்குன்ட்டு. சரியா, நீ அவர் என்ன பேசினாரு, பேசின பாயிண்ட் தாண்டி வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வண்டியோட பாட்டு பண்ணல, சைக்கிள், அந்த சம்பவம் நடந்திருக்கு. சும்மா இறங்கி சும்மா தக அப்படி சைக்கிள் ஓட்டிட்டாரு தலைவர். சைக்கிள் ஏறி நின்னு பேசினாரு, அதானே ஓட்டினாரியா. முன்னாடி காரு போக பின்னாடி இவர் அப்படியே அழகா ஓட்ட, மக்கள் அப்படி சூழ்ந்திருக்க அந்த இடத்துல போய் அவரை
கவர் பண்றாங்க கவர் பண்ற பாக்குறாங்க. பட் ஆனா விஜய் சார் அதையும் தாண்டி அப்படி இப்படி ஓடிட்டாரு. பின்னாடி எல்லாம் ஓடி வர ஆரம்பிச்சிருப்பாங்க. பின்னாடி ஓடி வராங்க, அவர் மேல வந்து பாயிறாங்க. அதே தாண்டி அப்படி ஓடிட்டு போகுது. அவர் மேலே பாயிறாங்களா? அவர் மேல பாய்ஞ்சாங்க. அவ்வளவு பாஞ்சதுல பாத்தீங்கன்னா அவர் அப்படியே கீழே விழுந்துட்டாரு. ஐயோ, விழல கீழே அந்த அளவு போல பவுன்ஸ் வந்து தடுத்து நிப்பாட்டிட்டாரு. பவுன்ஸ் அப்படி ஒரு கையில புடிச்சிட்டாரு. அண்ணன் ஹீரோ வந்து அது இதெல்லாம் பிடிக்கிற மாதிரி. விஜய் சார் தான் பல பேர் காப்பாத்துவாங்க. இன்னைக்கு விஜய் சார் அந்த விஜய் சாரியே காப்பாத்துற நிலைமைக்கு அப்படின்ற மாதிரி டைட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அப்படியே விஜய் சார் அப்படியே இவர் சைக்கிள்ல வந்தது இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு ஒரு அளவு கண்டிக்கவும் செய்யணும். ஆமா, ஏன்னா உங்களால இங்க எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். அப்ப அந்த சம்பவத்தை நீங்க முக்கியமா குறிப்பிடணும்னா நீங்க இந்த சைக்கிளை தவிர்த்துருக்கணும். ஏன்னா அவ்வளவு கிரௌட் இருக்கு, உச்சி வெயில். அப்ப அப்படி இருக்கும்போது எப்படி இருக்குன்னு நினைச்சு நீங்க ஈஸியா வந்துடுறீங்க. அது வந்து மறுபடியும் உங்களுக்கு தான் கெட்ட பேரு. ரொம்ப கரெக்டான ஒண்ணு. நீங்க வெயில்னு சொன்னது பாருங்க, ரொம்ப முக்கியம். நீங்க முடிச்சுட்டு போய் ஏசியில உட்காந்து திரும்ப கிளம்பி போயிடுவீங்க பேசி முடிச்சுட்டு. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்ப அதே வெயில் எல்லாத்தையும் பயணிச்சுட்டு ரோடு கால் பொத்து எல்லாம் திரும்பி வரணும் அதே மாதிரி. அவங்க அப்படி வராங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா பொறுமையா நின்று நிதானமா போயிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நெருக்கி 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 வர்றதுனால உயிர் சேதங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். நீங்க அதை திரும்ப திரும்ப அதையே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவர் வந்து ஒரு தலைவர்ன்றதை மறந்துறாரு அடிக்கடி. அவர் வந்து ஒரு விஜய் ஹீரோ நடிகர் மென்டாலிட்டி. நீங்க வந்து ஒரு தலைவர், இப்ப உங்களை நம்பி 10 லட்சம் பேர் அங்க வராங்க, ஒரு 10,000 பேர் வராங்கன்ற போது அந்த இடத்துல வந்து நீங்க சைக்கிள் ஓட்டினீங்கன்னா இப்ப யாராவது ஒரு அசம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு தான் கெட்ட பேர். ஆமா, நாளைக்கு அது வந்து ஹெட்லைனா மாறும், அது உங்களுக்கு கெட்ட பேரா மாறும். ஏற்கனவே நிறைய நெகட்டிவிட்டி போகுது. அது ஹெட்லைனா மாறும், கெட்ட பேரா வரும். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த சம்பவம் நடக்காம தடுக்கணும். ஒரு உயிர் வந்து உங்க ஹெட்லைனுக்கும் அந்த கண்டென்ட்டுக்குமானது கிடையாது. அது அந்த உயிருக்கான சில மதிப்புகள் இருக்கு. அந்த மதிப்புக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். அது தலைவன் எப்படியோ தலைவர் அவ்வளவுதான் சொல்லுவாங்க. நீங்க தான் அந்த கூட்டத்தை கண்டு வைக்கணும். ஆனா நீங்களே போயிட்டு அந்த இடத்துல சைக்கிள் ஓட்டு ஒரு இப்ப இது நடக்காதா நம்ம ஓகே என்ஜாய் பண்ணி பேசுறோம். இது எதனா நடந்தா அது எப்படி மாறி இருக்கும்ல? கண்டிப்பா அந்த மாதிரி விஜய் சார் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எனக்கு வேண்டுகோள். ஐயா, நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, பட் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்றத எங்க சைட்ல இருந்து கேட்கிறோம். இது வரைக்கும் இருக்கட்டும் தலைவா. இது வரைக்கும் வந்துட்டாரு, பேசுனது சொல்லு. என்ன பேசினாரு அப்படின்னா, அப்ப அவர் டைம் கொடுத்தது என்ன டைம்? 12 மணிலிருந்து 2 மணி டைம். 12லிருந்து 2:30 மணி வரும். அதுக்குள்ள அந்த டைமுக்கு பேசணுமா? இந்த ஸ்பாட் வச்சுக்க, இந்த டைமுக்குள்ள வந்தாதான் உங்களுக்கு அந்த டைமுக்குள்ள பேச முடியுமா? ஆனா அவர் வந்தது லேட் ஆச்சு. ஸ்பாட்டுக்கு வந்து லேட் வந்துட்டாரு. அதனால வந்ததுல அப்படியே திரும்பி கிளம்பிட்டாரு. அங்க இருந்தா தானே பேச முடியும். அப்ப கேஸ் ஆச்சுன்னா அதனால வந்து எதுவும் பேசல, எதுவும் பேசாம போயிட்டார். எதுவும் பேசல. இல்லையே காரைக்குடியில் தாவேக தலைவர் விஜய் வந்து எதுவும் பேசவில்லை. காரணம் என்னவென்றால், நீ சரியா பாத்துருக்க மாட்டேன். நேரம் பற்றாக்குறை காரணமாக விஜய் சார் இன்று எதுவும் பேசவில்லை. நீ பார்க்காம வந்துட்டு பேசாத. விஜய் பேசியிருப்பாரு, கண்டிப்பா பேசியிருப்பாரு. என் தலைவனுக்கு திமுக திட்டம்னா தூக்கமே வராது. எப்படி பேசியிருப்பாரு? பேசினாரு. என்ன பேசுறாருன்னா, டைம் ஆச்சு, டயர் வண்டி எடுங்க அப்படின்னு சொன்னாரு. பேசிருப்பாரு. பேசலையா? இன்னைக்கு எதுவும் பேசல, டைம் ஆயிடுச்சு, அதனால வந்து நேர கட்டுப்பாடு காரணமா கிளம்பிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இடையில சைக்கிள் வந்தாரு இருக்குல்ல, அங்க டிராபிக் ஆச்சு, அது டிலே ஆச்சு. இந்த பாலாபிஷேகம் பண்ணாங்க சொன்னல, அங்க கொஞ்சம் தடுமாற்றம். இந்த மாதிரி இடையில அந்த ரோட் ஷோ போச்சு, அதுல நிறைய லேக் ஆயிருச்சு. அதெல்லாம் வந்து செகண்டரி மேட்டர் தல. சைக்கிள்ல இவர் வரதுக்கான ரீசனே என்ன தெரியுமா? இப்ப ஸ்கிரிப்ட் ரைட் இல்லாததான் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு லீவு கொடுத்துட்டு அவர் சைக்கிள் எடுத்து ஆரம்பிச்சிட்டாரு. சைக்கிள் எடுத்து இப்ப லேட் ஆயிருமா, எல்லாம் பின்னாடி வர இந்த லேட் தான் வந்து இப்படி ஆயிடுச்சு. நீ வந்து இப்படி சொல்றா, அவர் நம்ம கால்குலேஷன் போட்டுருக்காரு. இப்ப இதுக்கு ஒரு எலெக்ஷன் நடந்துல 2021. ஆமா, அப்ப சைக்கிள் போய் தான் ஓட்டு போட்டாரு. சைக்கிள் போய் தான் ஓட்டு. ஆமா, சைக்கிள் போய் ஓட்டு போட்டாருல, அது ஒரு பெரிய பேசு பொருளா மாச்சுல. அதே மாதிரி இந்த டைம் வந்து நம்ம சைக்கிள் போய் ஓட்டு போட முடியாது. ஆனா இப்போ சைக்கிள் ஓட்டு ரெஜிஸ்டர் பத்துருவோம், சைக்கிள் இறக்கிட்டாரு. அப்ப சைக்கிள் ஓட்டி தான் இந்த வாட்டியும் ஓட்டு போட போறாரு. அதுக்கான அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, பிரச்சாரம் பாண்டிச்சேரி எலெக்ஷன் நடந்துச்சுல, அதுல அங்க இருக்கிற முதல்வர் வந்து வண்டியில போயிட்டு ஓட்டு போட்டாரு. வண்டியில போயிட்டு. ஆமா, அது மாதிரி வந்து நாம சைக்கிள் இப்பயே ஓட்டிடுவோம், அன்னைக்கு வந்து ஓட்ட முடியாது, ஓட்டிட்டாரு. ஆஹா, இது பெரிய பெரிய வேலையை பார்ப்பாரு போலயே. எனக்குன்னா ஒரு இதுனா, இங்க ஜனநாயக படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. சரி, ரிலீஸ்னா இணையதளத்துல ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு பேசு பொருளா இருக்குது. அதெல்லாம் மொத்த படக்குள்ளுமே அதிர்ச்சியில இருக்காங்க. நம்ம தலைவர் வந்து ஜாலியா சுத்திட்டு இருக்காருல்ல, ரொம்ப ஜாலியா இருக்கு. போனா போயிட்டு மாதிரி சுத்திட்டு இருக்காருல்ல, அவரே சொல்றாரு ஒருத்தலன்ற மாதிரி. அது மாதிரி ஒருத்தலன்னு போயிருப்பாரு போல. எனக்கு தெரிஞ்சு படம் எப்படியும் இந்த அரசியல் காலத்தை வச்சுதான் இது. இந்த கரூர் சீன் எல்லாம் கூட ரீமேக் பண்ண மாதிரியான ஒரு இடம் எல்லாம் இருக்கு. அதோட வெளிப்பாடு இது வந்து எப்படியும் நமக்கு போய் ப்ரொமோஷனா தான் அமையும் அப்படின்ற ஒரு டாக் அவர் வச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த டாக்ல இப்ப எப்படியும்
சில சீன்ஸ்ல இந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் கூட ரிலீஸ் ஆயிருக்கு. மொத்த படமே வந்துருச்சு இல்லையா, பார்த்து அது எப்படியோ மக்களோட ரிலேட் ஆகுற மாதிரி இருக்கும். இவங்களே இதுக்கான வேலையை பார்த்ததா தான் சொல்லப்படுது. அவங்களேவா ப்ரமோஷனுக்காக அவங்களே பண்ணிருப்பாங்க. அப்படி நீங்க சொல்றா. இவங்க என்ன சொல்றாங்க, இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப டெல்லி டீம் இருக்குல்ல, சென்சார் டீம், அவங்க வந்து இப்ப விஜய் சார் வந்து அன்னைக்கு அதுக்கு லாஸ்ட் முன்னாடி வந்து என்ன சொன்னாரு, இந்த மாதிரி படத்தை வச்சு முடக்க பார்த்தாங்க, அது முடியல அதுன்னு சொன்னார்ல. இப்ப படத்தை முடக்காம இருந்தா நீ இப்படி பண்றல, இப்ப படத்தை ரிலீஸ் பண்ற பாரு அப்படின்ற மாதிரி திட்டமிட்டு படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அவங்கதான் பண்ணிருக்காங்க. ஆனா அதெல்லாம் பண்ணதுக்கு வந்து சிவகார்த்திகேயன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டாரு. இது வந்து முழுக்க முழுக்க தேவையில்லாத ஒரு வேலை, பராசக்தி கரெக்டா வந்துருச்சு, அந்த டைம்ல இது வந்திருக்கணும், வராம இருக்குது அப்படின்னு பெரும் வருத்தத்தை தெரிஞ்சு வச்சிருக்காரு. இது வந்து முழுக்க மக்கள் எல்லாம் ஒன்னா நிக்கணும், யாரும் டவுன்லோட் பண்ணி பாக்காதீங்க, அது ஒரு குற்றமா இருக்கும். 100 பேரோட அவங்களோட ஆதரவு தெரிஞ்சிருக்காங்க. இப்ப இன்னைக்கு கூட ஒரு படம் இருக்குல்ல, 2026, ஆமா விஜய் சார் ரெஃபரன்ஸ் இருக்குன்னு அதை வச்சு இப்ப விஜய் சார் ஃபர்ஸ்ட் ஃபயர் விட்டாங்க, அப்புறம் பேக் ஃபயர் ஆச்சுல்ல. பட் ஆனா அந்த படத்துல வந்து எல்லாம் விஜய் சாருக்கு சாதகமா தான், விஜய் சாருக்கு சாதகமா வச்சிருக்காங்க. சில சீன்ஸ்லாம் வந்து அவருக்கு சாதகமா தான் வச்சிருக்காங்க. பட் ஆனா அது தெரியாம அவங்க வந்து அடிச்சிட்டாங்க படக்குழு வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க. உதயநிதி தான் ரிலீஸ் பண்ணது, அவரு தான் வந்து இப்படி எடுக்க சொன்னதெல்லாம் சொல்றாங்க. பட் ஆனா அந்த அளவு நெகட்டிவிட்டில ஒண்ணும் இல்ல, நெகட்டிவ் படம் பார்க்கலாம். நம்ம விஜய் சார் அட்டாக் பண்ணலாம் அந்த அளவு ஒன்றும் பேசல, நம்ம தாராளமா பார்க்கலாம். இது எப்படியோ இன்னைக்கு வந்து பிரச்சாரம் சிறப்பா முடிச்சிட்டாரு விஜய் சார். சிறப்பா முடிச்சு பேசல, பிரச்சாரம் இல்ல, சைக்கிள் ஷோ போயிருக்காரு, ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டாரு. ரோட் ஷோ போனாரு, அப்புறம் சைக்கிள் ஷோ போனாரு, இப்ப வந்து கிளம்பிட்டாரு. கிளம்பி வீட்டுக்கு போகும்போது அவ்வளவு கூட்டம் இருக்குதா? இல்ல, அது வந்து ஃபிளைட். அதெல்லாம் வந்து எந்த வாய்ப்பு இருந்தா பசங்க ஃபிளைட்லயும் தூங்கிட்டு வருவானுங்க. அதுக்கான வாய்ப்பு இல்ல. சரி, அடுத்த பாப்போம். நன்றி.